சென்னை திருவல்லிக்கேணியில் அரசு பள்ளியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான படிவங்களை பூர்த்தி செய்வதற்காக உதவிடும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உதவி மையத்தில் வாக்காளர்களின் சந்தேகங்களுக்கு அதிகாரிகள் விளக்கம் அளித்து வருகிறார்கள். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், எஸ்ஐஆர் தொடர்பாக உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு, அதன் செயல்பாடுகள் எப்படி இருக்கு இப்போ வரைக்கும்? வணக்கம் ஷாம். தமிழகத்தில் 4ஆம் தேதி முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தல் பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வீடு வீடாக சென்று அதற்கான படிவங்கள் வழங்கும் பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில தான் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள் கிட்டத்தட்ட 987 வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. இந்த 987 வாக்குச்சாவடிகளில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளிலுமே இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள், அந்த படிவங்கள் பூர்த்தி செய்வது தொடர்பான சந்தேகங்களை போக்கும் வகையில் உதவி மையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உதவி மையம் குறித்து சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆணையருமான குமரகுருபன் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தால், அதில் இன்று முதல் வருகின்ற 25ஆம் தேதி வரை காலை 10 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய 987 வாக்குச்சாவடிகளிலும் இந்த உதவி மையம் செயல்படும் என அறிவித்திருந்தார். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் தற்பொழுது சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த அரசு மேல்நிலைப் பள்ளியில் காலை 10 மணிக்கு இந்த உதவி மையம் என்பது செயல்பட தொடங்கி இருக்கிறது. இந்த உதவி மையத்தில் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களிடையே வாக்காளர்கள் அந்த படிவங்கள்ல, அந்த எஸ்ஐஆர் தொடர்பான படிவங்கள்ல என்னென்ன சந்தேகங்கள் எழுகிறது உள்ளிட்ட விவரங்களை அவர்களிடம் கேட்டறிந்திருக்கிறார்கள். இப்ப நம்மிடையே வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் இருக்கிறார். அவரிடம் வாக்காளர்கள் என்னென்ன சந்தேகங்களை கேட்டார் என்கிறதை அவரிடம் நம்ம கேட்கலாம். வணக்கம். என்னென்ன சந்தேகங்களை வாக்காளர்கள் கேட்டாங்க படிவத்தில்? 2005 உள்ள அந்த ஓட்டர்ஸ் தான் அவங்களுக்கு சரியா தெரியல. சரிங்களா, அது மட்டும் தான் கேட்குறாங்க. வேற எதுவும் அவங்களுக்கு டவுட் பெரிய இது கரண்ட் டீடைல்ஸ் கரெக்டாக எழுதிடுறாங்க. மற்ற டீடைல்ஸ் மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. வேற எதுவும் இல்லை. வேற எது போன்ற சந்தேகங்கள் பொதுமக்களுக்கு இயல்பாவே வருது? ஒரு பொதுவான சந்தேகம் என்னவா இருக்கிறது? பொதுவான சந்தேகம்னா அந்த இதுதான், இந்த 2005 நாங்கள் வேற இடத்துல இருந்தோம். அப்போ எங்களுக்கு தெரியல, அந்த இடத்துல நாங்கள் எப்படி போய் தேடுறதுன்னு தெரியல, அப்படிதான் சொல்றாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச எங்க புக்கில் உள்ள இந்த பார்ட்ல உள்ள இது மட்டும் நாங்கள் கரெக்டாக சொல்லிடுவோம். அதில் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம். மற்றது தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். வேற எதுவும் இல்லை. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய 987 வாக்குச்சாவடிகளில் இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களிடையே அந்த எஸ்ஐஆர் தொடர்பான படிவங்கள்ல என்னென்ன சந்தேகங்கள் இருக்கிறது உள்ளிட்டவரை வாக்காளர்கள் நேரடியாக அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை இன்று முதல் 25ஆம் தேதி வரை இந்த பணிகள் உதவி மையங்கள் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 92% படிவங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய 987 வாக்குச்சாவடிகளிலுமே உதவி மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உதவி மையத்தில் வாக்காளர் படிவங்கள் தொடர்பான சந்தேகங்களுக்கு வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களும் அவர்களுக்கு இந்த விளக்கங்களை அளித்த பிறகாக படிவங்களை வீட்டுக்கே அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆர் தொடர்பான உதவி மையங்கள் சென்னை மாநகராட்சியால் ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் கள விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்டும். விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.